அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஈரோட்டிலேருந்து ராஜா முகமது பேசுகிறேன். என் கேள்வி என்னென்னா, அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருட்கொடைகளை, உதவிகளை மற்றவங்களுக்கு சொல்லலாமா? உதாரணமாக, நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். எல்லா இடத்துல உதவி கேட்குறோம், விடாமல் துவா செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையாக தொழில் செய்கிறோம். அல்லாஹ் நமக்கு பர்க்கத் செஞ்சுட்டான், நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். அதை மற்றவங்கள்ட்ட சொல்லலாமா? அப்படி நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை சொல்லலாமா? உடல்நிலையிலையும் சின்ன தலைவலி வந்துட்டாலே அதிகமாக துவா செய்கிறோம். அதன் மூலிமா ஆஸ்பத்திரிக்கு போகாமல் தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கோம். இதை மற்றவங்களுக்கு சொல்லலாமா? இது பெருமையில் சேருமா? கொஞ்சம் விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரோட்டை சேர்ந்த ராஜா முகமது கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகள்லாம் செய்கிறான். அந்த அருட்கொடைகளை நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்லி காட்டலாமா? அது சரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு போக சில உதாரணங்கள்லாம் சொல்கிறாரு. நம்ம ஒரு கஷ்டப்பட்டிருப்போம், கஷ்டத்தெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு செல்வத்தை தந்திருப்பான். நம்ம இதே மாதிரி கஷ்டப்படுறவன்ட்ட போய், நீ இந்த மாதிரி என்ன மாதிரி துவா செய்ப்பா, உனக்கு நல்லா தருவான், நீ நல்லாட்ட கேளு, இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தனக்கு தந்த ஒன்றை சொல்லி அவனுக்கு ஆறுதல் படுத்தலாமா அப்படிங்கிற கருத்தில் அவர் கேட்குறார். பொதுவாக நம்ம விளங்கிக்கிற இஸ்லாத்தில் அல்லாஹ் செஞ்ச உதவி இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பொதுவான பார்வை இருக்குது. என்ன பொதுவான பார்வைன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை செஞ்சிட்டான்னு சொன்னால் அதை பகிரங்கமாக சொல்லணும். அது பெருமை கிடையாது. என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், 94வது சூறாவு அத்தியாயத்தில் 11வது வசனம். இதுக்கு அர்த்தம் என்ன? உமது இறைவனின் அருளை ஃபஹத்தீஸ், வெளிப்படையாக பேசு, சொல்லு, மக்களுக்கு அறிவித்து விடு அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை செல்வத்தை தந்தான்னு சொன்னால் தேவைப்படுற இடங்களில் என்ன செய்யணும்? அதை சொல்லணும். என்ன வச்சுக்கிறீங்க, ஆமாம் சாப்பாடு கஷ்டப்படுறோம் அப்படிங்கக்கூடாது. கஷ்டப்படாமல் இருந்துக்கிட்டு நெசமாக சோத்து கஷ்டப்பட்டால் அப்படி சொல்லிட்டு போங்க. ஆனால் நல்லா அல்ல தந்திருக்கானே, அல்லாவுடைய அல்ல நல்லா வச்சுருக்கான், என்னைய ஒரு குறையும் இல்லை, அல்ல என்னென்ன தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தந்த விஷயங்களை என்ன செய்யணும்? மக்கள் கல்வியை தந்தாலும் சரி, அறிவை தந்தாலும் சரி, என்ன படிச்சிருக்கிறீங்க, ஆமாம் என்னத்தை போட்டு படிச்சுன்னு சொல்லக்கூடாது. படித்தா அது பெருமையெல்லாம் கிடையாது. நான் இன்ன வரைக்கும் இந்த டிகிரி படிச்சிருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்லாம். அதெல்லாம் நேமத்தானே. கல்யாணம் ஆகிடுச்சானே, அது ஒரு பாக்கியம் தானே. அது மறைச்சிட்டு இல்லையா, கல்யாணம் அவங்களே நான் என்று 14 சொல்லக்கூடாது. ஆகிடுச்சு, நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் மனைவி தந்திருக்கிறான், மக்கள்லாம் இருக்குது, நமக்கு என்னென்ன நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறானோ அதை பேசுங்கன்னு நல்லா சொல்கிறான். ஏன் அதில் பொதுவாக பொருளாதாரத்தை விஷயத்தை நீங்கள் பேசினா தான் உங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சது 4 ஏழைகள் அணுகுவான். நீங்களே பிச்சைக்கார வேஷம் போட்டால் எப்படி அணுகுவான்? அணுக மாட்டான். அப்போ அது மாதிரி பல நன்மைகள் மனித குலத்துக்கு இருக்கிறதுனால நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்கள்கிட்ட அறிவு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களை தேடி என்ன செய்வான்? என்ன ஒருத்தர் இப்போ ட்ரெயினில் போயிட்டு பக்கத்தில் இருப்பார், என்ன படிச்சிருக்கிறீங்க, நான் கை நாட்டு ஒன்றும் படிக்கலை. அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகங்களை கேட்பான். அவன் கேட்க மாட்டான். இல்லைங்க நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன தெரியும், அப்படி அது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்வது நான் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு மண்டக்கணமாக சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இறைவன் தந்திருக்கிறாங்க, இறைவன் இந்த ஆற்றலை இந்த கல்வி எனக்கு தந்தான், இறைவன் எனக்கு இந்த பணத்தை தந்திருக்கிறான். அதுபோக என்னன்னு சொல்ல போனால் சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க? ஹாதாமின் ஃபதுல் ரப்பின்னாங்களே, யாருக்கும் கொடுக்காத ஒரு அருளை அல்லாஹ் அவர் கொடுத்துருக்குறான். அவர் என்ன செய்கிறாரு? இறைவா இது என் இறைவன் அருள்கொடை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தான் சொல்கிறார். ஹாதாமின் ஃபதுல் ரப்பின்னு எதற்கு தந்திருக்கிறான் என்றால், எபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக, அஷ்குரா மக்ஃபுர், நான் நிராகரிக்க நன்றி கெட்டவன் ஆகுறேனா நன்றி செலுத்தினேனா என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபி செய்த பிரார்த்தனை குர்ஆனில் இருக்கிறது. அப்போ அதில் என்ன விளங்குனேன்? தனக்கு அல்லாஹ் அருளை தந்தான் என்று சொன்னால் அது அல்லாட்ட மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? சொல்கிறது தப்பு கிடையாது. சொல்லலாமான்னு கேட்குறீங்க, சொல்வது தான் சிறப்பு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம்? அந்த கட்டளையை அதில் எந்த இடத்துல இது சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹதீஸுங்கிறது 11வது வசனம். அதுக்கு முன்னாடி வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், யாசகம் கேட்பவர் அம்ம சாயில ஃபலா தன்ஹர், அம்மல் எத்தீம ஃபலா தக்ஹர், அனாதையை விரட்டாத, யாசகம் கேட்குறவனை வெறுத்துறாத என்று சொல்லிவிட்டு உன்னுடைய நேமத்தை சொல்லி காட்டு. அது கேட்குற ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் மெயினான நோக்கமே. யாசகம் கேட்குறவன்ட்ட இப்படிங்கக்கூடாது, இருக்கு அல்லா தந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் தான் அவனுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அப்போ அந்த யாசகம் கேட்குற ஆளை விரட்டாத, அனாதையை விரட்டாதுன்னு சொன்ன அந்த தொடர்ச்சியில் தான் இதை எல்லாம் என்ன செய்கிறான்? அந்த சூறாவில் 94வது சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால நமக்கு அல்லாஹ் எந்த ஒரு பாக்கியத்தை தந்தாலும் அதை சொல்வது சிறப்பு. அது பெருமையெல்லாம் கிடையாது, அது மார்க்கத்தில் தப்புலாம் கிடையாது.